அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு தொடர்பான அனைத்து தோஷங்களும் நீங்க வாஸ்து நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடு என்றால் அது சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் பலருக்கும் வீடு என்றாலே பிரச்சனைக்கு உரியதாக மாறிவிட்டது. ஒன்று வீட்டு மேல் வாங்கிய கடனாக இருக்கும், அல்லது வீட்டின் வாஸ்து தோஷமாக இருக்கும். சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடியேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கோ நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியாது. இப்படி நிலம், வீடு தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு உகந்த நாளாக வாஸ்து நாள் இருக்கிறது. இந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விடும் என சொல்லப்படுகிறது. அந்த தீபம் ஏற்றும் நேரம், முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீப பரிகாரம் செய்வதற்கு முக்கியமானது நேரம்தான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அடுத்தது நமக்கு தேவை சிவபெருமானுடைய திருவுருவ படம். அது இல்லாத பட்சத்தில் சிவலிங்கம் அல்லது கோமதி சக்கரம், இப்படி சிவ அம்சம் பொருந்தி ஏதேனும் ஒரு பொருள் நிச்சயமாக இதற்கு தேவை. இந்த தீபத்தை காலை 7:40 மணிக்கு மேல் 8:20 மணிக்குள்ளாக ஏற்ற வேண்டும். இதற்கு முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்து படத்திற்கு மஞ்சள், குங்கும பொட்டு வைத்து மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் செய்து தயாராக வைத்து விடுங்கள். அடுத்து சிவபெருமானுக்கு ஏதேனும் ஒரு எளிய நெய்வேத்தியம் செய்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இப்போது சொன்ன இந்த நேரத்தில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு 4 திசையில் எரியும்படி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் எரியும் போது அதற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய வீடு தொடர்பான அல்லது கடன் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அதுவரையிலுமே இந்த தீபம் அணையாமல் இருக்கும்படி கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த நேரம் முடிந்த பிறகு விளக்கை குளிர்வித்து அகலை அங்கிருந்து எடுத்து விடுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் இந்த எளிய பரிகாரமானது உங்களுடைய பல பெரிய பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கக்கூடிய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். வாஸ்து நாள் என்று காலண்டரில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதில் இந்த நேரமும் குறிப்பிட்டு இருக்கும். இந்த மாதத்தில் தவற விட்டுவிட்டால் அடுத்த மாதத்தில் வரும் வாஸ்து நாளையும் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமின்றி இதற்கான முழு ஆசீர்வாதத்தையும் இந்த சிவபெருமான் நிச்சயம் நமக்கு அருளுவார். இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் அடையலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.